நேத்து நடந்த பிரச்சனைக்கு இவ்வளோ கொந்தளிப்பு திமுக காரங்க பண்ண ஆர்ப்பாட்டத்துல அவங்க பண்ண பிரச்சனைக்கு இவ்வளோ கொந்தளிப்பு இருக்கு உங்கள்கிட்ட. இது ஒரு உறுதியா சட்டத்தின் வாயிலாக எதிர்வினையாற்றுவோம். இல்ல அதான் இது ஒரு பக்கம் இருக்கு. உறுதியா ஆற்றுங்க. இதே மாதிரி இன்னொரு மேடையில நாம் தமிழர் கட்சி ஸ்ரீதரை அதர்மம் மனோஜ் அவர்கள் செருப்பு எடுத்து வீசினார். அதே மேடையில விசிகாவை சேர்ந்த வன்னியரசும் இருந்தார். வன்னியரசுக்கு ஆதரவாக தான் இந்த செயல் நடந்ததா அன்னைக்கு ஒரு பார்வை பார்க்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கொந்தளிப்பு உங்ககிட்ட ஏன் இல்லை? கல்யாண சுந்தரம் அவர்கள் பேசும்போதும் விசிகா கட்சிக்காரங்களால அங்கே ஒரு கலைப்புறம் நடந்துச்சு. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி விசிகா கட்சிக்காரங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ஏன் நீங்க அதை பத்தி பேசல? ஏன் விசிகானா கடந்து போறீங்க? அப்படி என்ன விசிகா மேல உங்களுக்கு அப்படி ஒரு பற்று? ரொம்ப பயந்துட்டோம். சொல்லுங்க. இல்ல வேற என்ன தெரியணும்ல. திமுக இப்படி ஒரு ஆக்ரோஷம் வருதுல, விசிகானா வரமாட்டேங்குது, ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? திமுக ஒரு நிமிஷம் கேளுங்க. திமுக முதலாளி கட்சி. சரி, அவங்கிட்ட அடிமையா இருந்து 5 சீட்டுக்கு 3 சீட்டுக்கு முட்டி போறதா இந்த விசிகா. சரி, இதை நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஐயா ஸ்ரீதர் மேல வந்து செருப்பு பாரி வீசினாங்க. அந்த பிக்காலி பெலுக்கு அங்க நாங்க மிகப்பெரிய புகார் கொடுத்தோம். என்ன இல்ல இன்னைக்கு வரைக்குமே அத பத்தி வன்னியரசோ திருமாவளவனோ கண்டன அறிக்கை அதை எதிர்த்து கேட்டு சீமான் அவர்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கல. அதர்மம் மனோஜனை கண்டிச்சிட்டு நான் தம்பி முருகேசன் ஆகிய நான் மயிலாப்பூர் ஆய்வாளர் சந்திச்சு எஸ்பி அவரு சந்திச்சு அதை கண்டித்து புகார் கொடுத்து இன்னும் சிஎஸ்ஆர் காப்பி நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அதுபோல எண்ணற்ற தம்பிங்க அதுக்கு நம்ம எதிர்த்திருக்கோம். நாங்க விசிகாலாம் பார்த்து நாங்க பயந்துருவோமா? அப்ப இதே போல பாருங்க, இதே விசிகா தான் இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த நியூஸ் தமிழ் போல ஆம்பூர்ல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதுல மிகப்பெரிய கேவலமா இந்த விசிகா விடுதலை சிறுத்தை கட்சி தான் அதுலயும் அந்த சேர் எடுத்து அடிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த நிகழ்ச்சி நடக்காம பண்ணவங்களும் இவங்க தான். என்ன காரணம்? ஏன்? திராவிடத்தை அண்டி ஒண்டி பிழைப்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். என்ன அவர்களுக்கு நம்ம பாடம் எடுக்க முடியாது. அவர்கள் அவ்வளவுதான். என்ன பண்ணலாம்? புறக்கணிக்கலாம். மக்கள் எழுச்சி வர வைக்கணும். மக்களுக்கு அரசியல் புரிதலை உருவாக்கணும். அப்ப அந்த மக்கள் என்ன பண்ணுங்க? அவர்களை புறக்கணிப்பார்கள். இவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்கும் ஆபத்தானவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டால் அவன் ஆட்டம் தானா அடங்கிடும். வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு திமுகவின் அடியாளாவே மாறி நிற்கிறாங்க.